இந்த ஒரு வீடியோல ஃபேமஸான உடுப்பி சாம்பாரை வீடே மணக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுந்து, மிளகு இதெல்லாம் 1 டீஸ்பூன் சேர்த்து 3 வரமிளகா, 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்துக்கிட்டு ஒரு துண்டு தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய் போட்டு பொரிஞ்ச உடனே 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பூசணிக்காய், தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயிலே பரட்டிக்கோங்க. ஒரு தக்காளி, 1 கிளாஸ் தண்ணி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்ப இதுல அரைச்ச பேஸ்டையும் 1 கிளாஸ் தண்ணியும் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1 கப் வேக வச்ச பருப்பையும் தேவையான தண்ணியும் நெல்லிக்காய் சைஸ் புளியையும் கரைச்சு ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் தேவையான கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கணும். ஒரு சூப்பரான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.